அல்லாஹ் எங்கட கடைசி சமூகத்துக்கு 3 சிறப்புகள் அல்லாஹ் தந்திருக்கின்றார். நாங்க கடைசி உம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். எங்களுக்கு 3 சிறப்புகள் இருக்குது. முதலாவது சிறப்பு என்ன தெரியுமா? وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. அல்லாஹ் சொல்றான், உங்களை உம்மத்தன் வசத்தாவாக நாங்க ஆக்கி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது எங்கட சிறப்பு. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அனைத்து சமூகத்துக்கும் எங்களை சாட்சியாக பாட்டுவான். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் சொல்லும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு வரல, இஸ்லாத்தை சொல்லித்தரல. அந்த நேரம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்லுவோம் வந்தார், நாங்க சாட்சி சொல்றாங்க. உம்மத்தன் வஸதா. இரண்டாவது சகோதரர்களே, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர். அல்லாஹ் சொல்றான், இந்த உம்மத் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ்ட கட்டளை, மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கும். செய்யறோமா இந்த வேலையை சகோதரர்களே? நாங்க சிறந்த உம்மத் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நாங்க மட்டும் தொழுதுட்டு, நாங்க மட்டும் நோம்ப பிடிச்சிட்டு இபாதத் செஞ்சுட்டு இருப்போம் என்றா மற்ற மக்கள் வழிகட்டுல போயிடுவாங்க. எங்கட மனைவிக்கு கூட இன்றைக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கு அவன் ஏதாவது செஞ்சுட்டு போட்டும் இல்லை. இந்த உம்மத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவலும் கெட்டதை தடுக்கும். இந்த உம்மத்துடைய சிறப்பம்சம் சகோதரர்களே. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக நீங்க மாறிட்டீங்க. நாங்க ஏன் சிறந்த சமூகமாக மாறிட்டோம்? என்ன காரணம்? எங்கட சிறப்பு சகோதரர்களே குறைஞ்ச ஆயுள். நாங்க தொழுகிறோம், இபாதத் செய்யறோம். ஆனா சிறப்பு ஏன் தெரியுமா? நல்லத மக்களுக்கு ஏவனும், கெட்டதை தடுக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க, நீங்க செய்றீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்துடைய விளக்கம் சொன்னாங்க, இந்த வேலையை செய்தா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கு. சாப்பாட்டுக்கு கூப்பிடுறோம், எங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு கூப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, உலமாக்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை இது என்ன? குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹ். ஏவிட்டே இருக்கும், நல்லதை சொல்லிட்டே இருக்கும், கெட்டதை தடுத்துட்டே இருக்கும். இது எங்களோட ஒவ்வொருத்தருடைய கடமை சகோதரர். அதனாலதான் எங்களுக்கு சிறப்பு. இந்த 3 சிறப்பும் எங்களுக்கு இருக்கு. உம்மத்தன் வஸதா வல்தகும் மின்கும் உம்மா குன்தும் கைர உம்மா. இந்த 3ம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை. கடைசியாக வந்த சமூகம் நாங்க. ஆனா முதலா சொர்க்கம் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்வோம் நாங்க? முதலா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், ஏனைய சமூகம் எல்லாம் எங்களுக்கு பிறகுதான் சொர்க்கம் வரும். கடைசியாக வந்த நபி எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முதலா சொர்க்கம் போறது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல சகோதரர்களே, கடைசியாக வந்த சமூகம் நாங்க. அல்லாஹ் ஆர்டர் அனுப்ப மாட்டார். முதலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் இல்ல. முதலா சொர்க்கம் போறது நாங்க தான். நாங்க சொர்க்கம் போகாத வரையில் வேற யாரும் சொர்க்கம் போயிடாது. ஏன்? கடைசியா உலகத்துல வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5000 6000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில வாழ்றோம். ஆனா நாங்க முந்தி போய்த்துருவோம். காரணம் என்ன? என்ன காரணம் சகோதரர்களே? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் தொழுதாங்க, எங்களோட கூட தொழுதாங்க, நோன்பு பிடித்தாங்க, ஜகாத் கொடுத்தாங்க, எல்லாம். அவங்களோட ஷரியத் மிக கஷ்டமானது, எங்களோட ஷரியத் மிக லேசானது. எங்களுக்கு 5 நேர தொழுகை, 1 மாத நோன்பு தான், 2.5% ஜகாத், அவ்வளவுதான். ஆனா நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொருத்தர் மீதும் பொறுப்பு இருக்கு. மௌலை மாறுற பொறுப்பு, உலமாக்கல்ற பொறுப்பு நினைச்சு கொள்ளாது.